மாதம் பிறந்தா மளிகை பில்லு எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக தாங்க இருக்கும். அது எப்படி பாதியாக குறைக்கலாங்கிறத டிப்ஸோட இந்த வீடியோவை பார்க்கலாங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதம் நான் வாங்கின மளிகை லிஸ்ட்டு தாங்க இதெல்லாம். இது பில்லுங்க. சாரி, 1245 ரூபா வந்திருக்குங்க. நான் சூப்பர் மார்க்கெட்டில் தாங்க வாங்கினேன். இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாலோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஹோல்சேல் கடையில் வாங்கினாலோ முதல்ல செக் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு டிப்பான மசாலா டப்பாலாம் பார்த்து என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிறது ஃபஸ்ட் டிப்புங்க. அதை லிஸ்ட்டாக போட்டு எது வாங்கணுமோ எது 2 வாரத்துக்கு அப்புறம் வாங்கணுமோ அதை தனித்தனியாக லிஸ்ட் போட்டு வச்சுக்கணுங்க. அது பிரகாரம் சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி இல்லை ஹோல்சேல் கடையில் வாங்கினாலும் சரி அந்த எழுதி வச்சதை மட்டும் வாங்கிட்டு வந்தாலே நம்ம பாதி செலவை குறைச்சிடலாங்க. அந்த பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் ஐட்டம் இதெல்லாம் பார்த்து ஏமாறாமல் அந்த பொருள் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர்லாம் நம்மளுக்கு தேவையான பொருளில் மட்டும் இருந்தால் அதை எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இதுதாங்க செகண்ட் ஸ்டெப். நம்ம கடையில் வாங்குகிற இந்த பொருளோடு சேர்த்து கவர்மெண்ட் கொடுக்குற பொருளையும் சேர்த்து உபயோகித்தோம்னா இன்னமும் நம்ம வீட்டில் மளிகை செலவு பில் கொஞ்சம் கம்மியாக வருங்க. ரேஷனில் கொடுக்குற பருப்பு, சர்க்கரை, ஆயில், கோதுமை இதெல்லாம் நம்ம தாராளமாக வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணலாங்க. அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறங்கிறத பொறுத்து தாங்க ஒவ்வொருத்தர் வாங்காததும் இருக்குது. ரேஷனில் கொடுக்குற பொருட்களை பயன்படுத்தியும் நாம் எழுதி வச்சதை மட்டும் வாங்கிட்டு வந்தாலுமே மாத பட்ஜெட்டில் ஓரளவுக்கு 1000லேருந்து 1500 ரூபா வரையிலும் கண்டிப்பாக எல்லாராலையும் மிச்சப்படுத்த முடியுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரேஷன் பொருளை யூஸ் பண்ணுவீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.